நிச்சயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மங்களராஜ் பாண்டியன், தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். தென் தமிழகத்திலேயே பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். தென் மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான தொகுதிகளிலே பெருவாரியான வாக்குகளை கொண்ட சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் நிலைப்பாடு என்ன என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்று நோக்குகின்றன. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்மளுடைய சமூக தலைவர்களின் நிலைப்பாடு என்ன, நம்ம சமூகத்திற்கு எந்த அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிகள் நமக்கான பாதுகாப்பையும் நமக்காக உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு நிலைப்பாடுக்கு வர முடியும். தொடர்ந்து இந்த இப்போ இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நம்ம சமூகத்தின் நீண்ட நெடிய நாள் கோரிக்கைகளான நாம் தெய்வமாக வழிபடக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அரசு விழா அறிவிக்கணும், முழு உருவ ஒன்றை சிலை வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். அதையும் இந்த அரசு ஐயாவுடைய பிறந்த நாளை அரசு விழாவாகவும் இதாக ஒரு மணிமண்டபம் அமைத்து அது ஐயாவுடைய முழு உருவ வெண்கல சிலை வைத்து அதுக்கான வேலைகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவிலே திறக்கக்கூடிய ஒரு முடிவடையக்கூடிய நிலையும் வந்துவிட்டது பணிகள். அதுபோல கவர்னகிரியிலே உள்ள சுதந்திர போராட்ட மாவீரர் ஐயா சுந்தரலிங்கனார் அவர்களுக்கு அந்த மண்டபத்தை புதுப்பித்து அவருடைய மார்பளவு இருந்த சிலையை குதிரையுடன் கூடிய முழு உருவ வெண்கல சிலை அமைத்து கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல நெற்கட்டு சேவலிலே சுதந்திர போராட்ட மாவீரர் வெண்ணி காலாடி அவர்களுக்கு குதிரையுடன் கூடிய முழு உருவ வெண்கல சிலை வைத்து அந்த கோரிக்கையை இந்த தமிழக அரசு நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கு. இந்த கோரிக்கைகளுக்காக தமிழர் ஆட்சி கழகம் அப்போது தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையின் பெயரிலே இயங்கிக் கொண்டிருந்த எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையின் தலைமையிலே பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி இந்த 3 கோரிக்கைகளுக்காகவுமே பல்வேறு மாவட்டங்களிலே பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த பொதுக்கூட்டங்களின் தீர்மானங்களை தமிழக முதல்வர் அவர்களிடமும் மதிப்பிற்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்களிடமும் எங்களுடைய தீர்மானங்களை கொடுத்து தமிழர் ஆட்சி கழகமாக பிற்காலங்களே எங்களுடைய அரசியல்களுக்காக தேவேந்திரகுல சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை வெற்றெடுப்பதற்காக தமிழர் ஆட்சி கழகம் என்ற பெயரிலே நாங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை மதிப்பிற்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களிடமும் நாங்கள் இந்த கோரிக்கைகள் விஷயமாக அழுத்தம் கொடுத்து இந்த 3 விஷயங்களையும் நமக்காக பண்ணி கொடுத்தார்கள். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் ஓர் அணியில் திரண்டு எந்த அணியாக இருக்கட்டும், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக தமிழர் ஆட்சி கழகம் பேரிலே நாங்கள் இயங்கி கொண்டிருக்கட்டும். ஒன்று எங்கள் பின்னாடி வந்தாலும் சரி, நீங்க யாரும் பின்னாடினாலும், ஆனால் ஒன்றுபட்டு ஒரு குடையின் கீழ் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே அரசியலை வென்றெடுக்க முடியும் என்பது இந்த காணொலி வாயிலாக கூறித்தேன். ஏன் இதை கூறுறேன் அப்படின்னா, நான் அதுக்காண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான ஆளு அப்படின்னு நீங்க தவறா நினைக்க கூடாது. இதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைப்பதற்கு முன்பாக 10 ஆண்டு காலமாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு என்ன செய்தது? நீண்ட நெடிய காலமாக ஐயா இமானுவேல் சேகரன் பிறந்த நாளை அரசு விழாவாகவும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நீண்ட நெடிய நாட்களாக நம்மளுடைய சமுதாய தலைவர்கள் கோரிக்கைகள் வைத்தோம், போராட்டங்களை நடத்தினோம், செய்து கொடுக்கவில்லையே. இப்போ 2025 தூத்துக்குடியை சேர்ந்த கவியன் என்ற ஒரு இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அப்போ எடப்பாடி தூத்துக்குடியில சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு.
அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்வதற்கோ, இந்த படுகொலைக்கு எதிரான கடுமையான கண்டனங்களை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்ல. அப்போ யாருக்கான கட்சி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கான கட்சி? ஒரு சமூகத்துக்கான கட்சியா? அப்ப தேவேந்திர குல சமூகத்தினுடைய வாக்குகள் உங்களுக்கு தேவையில்லையா? ஒரு அப்பாவி இளைஞனை காதல் செய்தான் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்டா. நீங்க அப்படியும் சுற்றுப்பயணத்தில் அன்னைக்கு வந்துட்டு போயிருக்கிறீங்க. ஏன்னா அந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுடைய குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் சொல்வதற்கோ, அந்த படுகொலையை கண்டிச்சு கண்டனங்கள் தெரிவிப்பதற்கோ உங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த பாதிக்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால். அதே போல நேற்று கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அந்த தலைவரும் ஆணவ படுகொலை என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழக மக்கள் கொண்டுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னா இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகம் யார்? கவின் என்ற ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கான ஒரு வாயை திறக்கவில்லை. ஆணவ படுகொலையை கண்டித்து ஒரு சின்ன அறிக்கை கூட விடல விஜய் இன்னைய வரைக்கும். அப்ப அவர் யாருக்கான தலைவர்? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம்ம மக்களுக்கான தலைவர்கள் யார்? நம்ம சும்மா ஆட்டு மந்தைகள் போல ஒரு நடிகர்கள் பின்னாடியோ பிற அரசியல் கட்சிகள் பின்னாடியோ போயிட்டு இருக்காம நமக்கானது யார் செய்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் வந்து சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து நாம் வந்து அரசியல் வந்து புறக்கணிக்கப்படுதோம். தொடர்ந்து நம்மளுடைய சமுதாய தலைவர்களே பாருங்க, நமக்கு முன்னோடியா இருக்கின்ற இருவரும் தலைவர்களுமே வந்து சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார்கள், பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார்கள். எதனால் தோற்கடிக்கப்படுகிறார்கள்? இந்த அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சியால் தான். அது நீங்க வந்து உற்று நோக்கும். அப்போ ஒரு குடைங்கள் நமக்குன்னு யாரு செய்யறா? நமக்குன்னு எந்த கட்சி நமக்காண்டி ஒரு நிக்குது? நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய கட்சி எது? 10 ஆண்டு காலமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு ஒருபடி மண்ணை கூட எடுத்து போடாத அந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? நம் சமூகத்துக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? தென் மாவட்டத்திலே எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள்? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்கள்? எத்தனை பகுதி செயலாளர் கொடுத்திருக்கிறார்கள்? ஒண்ணுமே கிடையாது. பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அங்கீகாரமும் கொடுக்கல. அப்ப அவர்கள் பின்னாடி நம்ம அணிவகுப்பது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயமா வந்து தமிழர் ஆட்சி கழகம் பார்க்குது. தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் வந்து தமிழர் ஆட்சி கழகம் இணைஞ்சு பயணம் பண்ணிட்டு இருக்கு. எங்களோடு கைகோர்த்து வந்தால் நம்மளுடைய கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்றத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் ஆட்சியில் அமர வைத்தால் நம்மளுடைய கோரிக்கைகளை ஈஸியாக நாம் பெற முடியும். அதுக்கு தமிழர் ஆட்சி கழகம் உத்தரவாதம் கொடுக்கும். ஏன்னா நாங்க வந்து இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் உறுதியாக கூறுவோம், எங்களால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். தேவேந்திர குல சமூகத்தின் பாதுகாப்பை தமிழர் ஆட்சி கழகத்தால் உறுதிப்படுத்த முடியும். ஏன் என்று சொன்னால் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவராக இருக்கட்டும், மாநில துணை பொதுச்செயலாளர் சகோதரி கனிமொழி கருணாநிதியாக இருக்கட்டும், எங்களுடைய பொதுக்கூட்டத்தினுடைய கோரிக்கைகளை தீர்மானங்களை கொடுத்த உடனே அதை வந்து படிச்சு பார்த்துட்டு கட்டாயமாக நாங்கள் இதை செய்து கொடுக்கிறோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அதன்படி நடந்து கொண்டார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே. அப்ப நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு ஆதரவாக நாம் வாக்கு செலுத்தி அவர்கள் ஆட்சியில் அமர வைத்தால் நிச்சயமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவார்கள் என்பது தமிழர் ஆட்சி கழகம் உறுதியாக நம்புகிறது. தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். RSS சங் பரிவார் கும்பல் பின்னாடி அலைந்து இந்த நேற்று வந்த நடிகர் அரசியல் தொடங்கி அந்த நடிகர் பின்னாடி அலைந்து நமக்கு எந்த அரசியல் பிரதிநிதித்துவமும் கொடுக்காத அகில இந்திய அண்ணா திராவிடம் பின்னாடி அலைந்து உங்களுடைய வாழ்க்கையை அளித்து இந்த சமூகத்தின் அரசியலை கேள்விக்குறியாக்காமல்
யார் என்ன நமக்கு செய்கிறார்களோ அவர்கள் பின்னால் போங்க. நாங்க வந்து தமிழர் ஆட்சி கழகம் வந்து அதுக்கு தடை போடவே இல்லை. உங்களுக்கு யார் எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து நம்ம சமூகத்துக்காண்டி என்ன செய்கிறார்கள், நமக்கான பிரதிநிதித்துவம் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்னாதான் நம்ம அரசியல்ல வந்து வெற்றி பெற முடியும். நீங்க ஆகுனா எனக்கு இந்த தலைவரை பிடிக்கும், அந்த தலைவரை பிடிக்கும்னு ஒவ்வொரு தலைவர் பின்னாடி ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அரசியலை வென்றெடுக்கவே முடியாது. 2026 தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்க வேண்டும். வருகின்ற இதற்கு அடுத்து வருகின்ற ஆட்சியாளர்கள் நமக்கானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று தமிழர் ஆட்சி கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 21